ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான் வந்து பியூட்டி ஹால் வீடியோ. ரீசெண்டாக வந்து அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போட்டிருந்தாங்களா, அந்த டைமில் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்கஃபின்லேருந்து காஃபி ஃப்ளேவரில் அண்ட்ரை க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிராண்டில் வந்து அண்ட்ரை க்ரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே ரிசல்ட் சரியாக கொடுத்த மாதிரியே தெரியலை. சரி, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப எம்கஃபின் நல்லா இருக்குன்னு தான் அவங்க அந்த பிராண்டு கீழே வந்து ரிவ்யூஸ்லாம் இருந்தது. சரி, நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பவுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கி நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 months யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் 30 ml வந்து வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். 15 ml வந்து நம்மளுக்கு அந்த டியூப் வந்து ரோல் ஆன் டைப்பில் வந்து வருது. 30 ml வந்து 574 rupeesக்கு கிடச்சிது. அதனால் நான் வந்து சரி கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலான்ட்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் வாட்டர் லில்லி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சன் டேமேஜ்லேருந்து ரெக்கவரி கொடுக்குறதுக்கு விட்டமின் இ, காஃபி வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து 94% வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து மேப்ளின் நியூயார்க் ஃபிட் மீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 grams வந்து 389 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஃபேஸஸ் கனடாலேருந்து ரோஸ் கோல்டு அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து வாங்கியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸாக வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த ப்ரைமர் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஐயோ இது வாங்கினது வந்து வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இருக்காதோன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து நல்லா அந்த ஆயில் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸ்கின்னு. எவ்வளோ நேரத்துக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுலாம் வந்து தெரியல. நான் வந்து ஒரு 1 hourக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை போட்டிருந்ததே மறந்துட்டு, அதனால் நான் அதை கவனிக்கலை. ஃப்யூச்சரில் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுமாரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து ரெனேலேருந்து வந்து பென்சில் பிளாக் கலர் வாட்டர் ப்ரூஃப் காஜல் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்மெச் ப்ரூஃப் மெயினாக அதை வந்து கான்செப்ட் வந்து நான் செக் பண்ண நிறைய ரிவ்யூஸில் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து நல்லா டார்க்காக வருது அந்த பென்சிலில் நம்ம வந்து லைன் பண்ணுறதுக்கு. ஈஸியாகவும் வந்து ஸ்மூத்தாக. இது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஐயில் அந்த சைடில் ஒரு விங்ஸ் மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டு விடுவேன். அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து கீழே ரோல் பண்ணால் வெளியில் வரும்ல, அந்த மாதிரி இருக்க காஜல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடும். நல்லா டார்க்காக இருக்கும், ஆனால் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து அந்த லைன் போடுறப்ப சில நேரம் வந்து அது ட்ரை ஆன மாதிரி வரவும் இல்லை சில பிராண்ட்ஸ்லாம். அதனால் கொஞ்சம் ரிவ்யூஸ் செக் பண்ணி பென்சில் டைப்லேயே வாங்கலான்னு பார்த்தப்ப இது நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. 24 hours லாங் ஸ்டேன் போட்டிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆனிச்சு. பாப்பாவுக்கு நான் சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து போட்டு விட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா போடுறதுக்கே ஸ்மூத்தாக இருந்தது அவளுக்கு. அவளும் வந்து லைக் பண்ணா. நான் கீழே கண்ணுக்கு கீழே வந்து அந்த இதுக்கு முன்னாடி அந்த நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காஜல் வச்சுலாம் போட மாட்டேன். அந்த லைன்ஸ் போகிறப்போ உடஞ்சி எங்கள் கண்ணில் பட்டுருமோன்ட்டு பயந்துட்டு சைட் விங்ஸ் மட்டும் தான் போட்டு விட்டேன். இந்த பென்சில் டைப்பில் இருக்கிறது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் லைன் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து அவளுக்கு அன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேக்கு போட்டு விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 1.5 grams வந்து 399 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருந்தது. இதில் வந்து நமக்கு 3% கூப்பன், அதுக்கப்புறம் வந்து சேவ் அந்த ஆப்ஷன் வரும்ல, பை மோர் சேவ் எக்ஸ்ட்ரா இவ்வளோ % அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்து பே பண்ணுறோமோ அப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுற டைமில் வந்து வரும். அந்த மாதிரி எனக்கு மொத்தமாக நான் ஆட் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து 300 வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிது. அடுத்ததாக வந்து மம்மா பிராண்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆனியன் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நல்ல முடிவு கொட்டுறது வந்து நிற்கிறது வந்து எனக்கு விசிபிளாகவே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரி மம்மா இடத்துலேயே நம்ம ஷாம்பு வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆனியன் ஷாம்பு வந்து ஆன்டி ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் ஷாம்பு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 400 ml வந்து 438 rupeesக்கு வந்து கிடச்சிது. அப்போ 100 ml வந்து 109 rupees வந்து வருது. இதே நமக்கு குவான்டிட்டி அதிகமாகுது. 650 ml அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 100 ml வந்து 86 rupees தான். நான் வாங்கின டைமில் வந்து பார்த்திங்கன்னா 650 ml வந்து ஸ்டாக் இல்லை. அதனால நான் வந்து 400 ml தான் ஸ்டாக் இருந்ததுனால அதே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டேன். நீங்கள் யாராவது வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாகிறப்ப ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து என்கேஜ் பிராண்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் செட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே சேம் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்ஃப்யூம்ஸ் வந்து வேறு ஃப்ராக்ரன்ஸில் வந்து நான் எடுத்திருந்தேன். அது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது கிஃப்ட் செட்டு பாக்ஸோடு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் பாக்ஸோடு இருக்க இந்த கிஃப்ட் செட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன்.
உங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸ்க்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சூப்பரான ஆப்ஷன் இது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க பர்த்டேக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸ்டு செட் கிஃப்ட் செட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 100 ml வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 269 rupeesக்கு கிடைக்குது. இதெல்லாம் தான் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதெல்லாம் நான் அன்றைக்கி வாங்கணும்னு சொல்லிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணப்போ ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்து அமேசான் வந்து கொடுத்துருந்தாங்க. குவான்ச்லேருந்து விட்டமின் இ அல்ட்ரா லைட் SPF 50+ சன்ஸ்க்ரீன் வந்து வந்திருந்தது. இது வந்து ஒரு சின்ன குட்டி பேக் தான், 15 ml இருக்கிறது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தப்போ 15 ml 284 rupees. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பிராண்ட்லாம் வந்து எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ரிச்ட் வித் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், பொமக்ரனேட் அண்ட் ரைஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸாக அவகோடா, விட்டமின் சி, இ இது எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% வெஜிடேரியன், டாக்ஸின் ஃப்ரீ, பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட வந்து இந்த மந்தோட அமேசான் ஹால் வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து விளாக் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து இன்னும் விளாக் எடுக்கிறதுக்கான மைண்ட் வந்து இன்னும் சரியாக செட் ஆகலை. பழைய மாதிரி இன்னும் நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானும் விளாக் எடுக்கணும்னு நினைப்பேன். மொபைல் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னா 1 or 2 கிளிப்ஸ்லேயே அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறதே மறந்துடுது. அதை நான் வந்து அடுத்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் போடலாமா அப்படின்ற மாதிரி மைண்டில் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை கண்டினியூ பண்ணி போட்டோன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங் வீடியோஸ்க்கு மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.